இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இன்னைக்கு நடந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்க்கான முதல் டே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்தியா அன்னைக்கு சூப்பரான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. யாரெல்லாம் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்தளவுக்கு இன்னைக்கு சூப்பரான மேட்ச் சொல்லி தரணும். இந்தியா முதல் டெஸ்ட் மேட்ச்சில் எப்படி ஒரு மோசமான தோல்வி தள்ளுனாங்களோ அதே மாதிரி இந்திய மேட்ச்சில் ஒரு பர்ஃபார்மன்ஸை விரட்டி எடுத்துட்டாங்கன்னு சொல்லி தரணும். அதுலேயும் குறிப்பாக ஜெய்ஸ்வால் அவர்கள் ஜெய்ஸ்வாலுடைய ஆட்டத்தை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாருங்க. இந்த இளம் வயதில் இந்த அளவுக்கு பயம் அறியாமல் டபுள் செஞ்சுரி அடித்த முதல் வீரராக இன்றைக்கி ஜெய்ஸ்வால் பார்க்கப்படுறாரு. அந்த அளவுக்கு இன்றைக்கி இந்தியா மிரட்டி விட்டுருக்காங்க ஆட்டத்தில். குறிப்பாக ஒட்டுமொத்த இந்திய வீரர்களும் அடித்த ஸ்கோரை தாண்டி டபுள் மடங்கு இன்றைக்கி ஜெய்ஸ்வால் அவருடைய ஆட்டத்தை நிரூபிச்சிருக்காரு. 290 பால்கள் பிடிச்சி 209 ரன்கள் அடிச்சிருக்காரு. உண்மையிலேயே இது ஒரு அமேசிங்கான ஆட்டம் தான் சொல்லி தரணும். அந்த அளவுக்கு 19 4ம் 7 6ம் அடிச்சு இந்த ஆட்டத்தில் 396 ரன்கள் இந்தியா அடிச்சதுக்கு மிக முக்கியமான காரணமாக ஜெய்ஸ்வால் அவர்கள் இந்தியாவுக்கு அடித்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுறாரு. அந்த அளவுக்கு ஜெய்ஸ்வால் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் மட்டும் இந்த அளவுக்கு அடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா ஒரு 200 ரன்கள் சொல்லிருப்பாங்க. அது இங்கிலாந்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும். ஆனால் ஜெய்ஸ்வால் நான் இருக்க வரைக்கும் இந்தியாவை அப்படி விட்டுற மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தாய் மண்ணுக்காக தாய் மண்ணிலேயே இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து களமாங்கின இங்கிலாந்து அணி முதல்ல பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட 100 ரன் வரைக்கும் அடித்தாங்க. அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை உடைக்கவே முடியல. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருந்த நிலைமையில தான் நம்மளுடைய அக்ஷர் பட்டேல் முதல் விக்கெட்டை வீழ்த்தி கொடுத்தாரு. அதன் பிறகு குல்தீப் யாதவ் அடுத்த விக்கெட்டை வீழ்த்தினார். அதற்கு பிறகு புயலா மாறின பும்ரா அடுத்தது அவர் வீசின சுழல் பந்துகளில் எல்லாருமே அடுத்தடுத்து விக்கெட்டை விழ ஒட்டுமொத்தமாக இங்கிலாந்து அணி கதிகலங்கி போயிட்டாங்க. முதல்ல இங்கிலாந்து அணி அடித்த ஸ்கோரை பார்த்தா கண்டிப்பாக இந்தியாவை பீட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் பும்ரா அதுக்கு விடவே இல்லை. சுத்தமாக வாய்ப்பே கொடுக்காம பும்ரா கிட்டத்தட்ட இன்னைக்கு 15 ஓவர்களை வீசி அதில் 5 ஓவர் மெயின்டைன் பண்ணி வெறும் 45 ரன்களை விட்டு கொடுத்து 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால் ஒட்டுமொத்தமாக இங்கிலாந்து அணி பாதி தோல்வி தள்ளிவிட்டாங்க. மீதி இருந்த 4 விக்கெட்டில் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டும் அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட்டும் எடுத்து ஒட்டுமொத்தமாக இங்கிலாந்து அணியை வெறும் 253 ரன்களுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க. அதனால் ரெண்டாவது டெஸ்டுடைய முதல் நாள் கம்ப்ளீட் ஆகி ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பித்த இந்தியா இன்னைக்கு ஜெய்ஸ்வால் களத்தில் 17 பாலுக்கு 15 ரன்களும் ரோஹித் சர்மா 13 பாலுக்கு 13 ரன்களும் அப்படிங்கிற களத்தோட இன்னைக்கு இந்தியா 28 ரன்களில் ஆட்டத்தில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை வச்சு பார்க்கும்போது நாளை மேட்ச்சில் ஜெய்ஸ்வால் அவர்களும் ரோஹித் சர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 300 ரன் வரைக்கும் கூட பதிவு பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே இந்தியா லீடிங்கில் 171 ரன்கள் இருக்காங்க. ஸோ நாளை ஆட்டத்தில் ஒரு 300 ரன்கள் பதிவு பண்ணாங்க அப்படின்னா ஒரு 400 ரன் வரைக்கும் லீடிங் வைக்க முடியும். அந்த 400 ரன்களை இங்கிலாந்து அடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக பும்ரா குல்தீப் யாதவ் அவங்களுடைய அமேசிங்கான பவுலிங்கை வீசி ஒட்டுமொத்த இங்கிலாந்தையுமே கதிகலங்க வைப்பாங்க. அதனால் ரெண்டாவது டெஸ்ட் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு சுத்தமாக வாய்ப்பில் கிடையாது. ஸோ அப்படியே அடுத்தடுத்து வரக்கூடிய மேட்சுகளை தொடர்ந்து இந்தியா இதேமாதிரி ஒரு அற்புதமான பேட்டிங் வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் சொதப்பலான பிளேயிங்களை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா இந்தியா தோற்று போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது இப்போதைக்கு ஜெய்ஸ்வால் தான். அவருடைய ஆட்டம் தான் இப்போது ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஜெய்ஸ்வால்கள் சூப்பராக ப்ளே பண்ணுவாரா? இந்தியா கண்டிப்பாக வரக்கூடிய அனைத்து டெஸ்ட் மேட்சையும் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.